ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பிள்ளைங்க ரொம்ப டேலண்ட்டாக வளர்கிறதுக்காண்டி அப்பாக்கஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்து அவங்களுக்கு நிறையா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ப்ரோக்ராமுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த அவார்டு கொடுக்குற டீச்சர்ஸையும் இது நடத்துகிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நம்ம இன்றைக்கி வந்து அவங்க எந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த பிள்ளைங்க அவங்களோட முயற்சினால் அவங்க நல்லா ஜெயிச்சு நிறைய கப்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, மெடல்ஸ்லாம் வாங்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். ஓகேவா மேம்? வணக்கம் மேம். உங்கள் பேர்? என் பேர் கௌரி. ஓகே, இவங்க பேர் வந்து கௌரி. மேம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த அப்பாக்கஸ் ப்ரோக்ராம் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோடய பிரான்ச் வந்து கருப்பாயனில் இருக்குது. ஓகே, மெயின் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் வந்து கருப்பாயனில் இருக்குது. அபாகஸ் எனக்கு பொதுவாகவே மேக்ஸ் பிடிக்கும். அதனாலேயே வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக எதாவது பண்ணுவோங்கிறப்போ அபாகஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. ஸோ நான் அதனால் அபாகஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அபாகஸில் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரப்ப அவங்களோட என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், சின்ன பிள்ளைங்களை கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் எப்படி அழகாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சீல்டெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மேம், இது கஷ்டத்தை தாண்டி இப்போ 3 இயர்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய பசங்க சொல்லிக் கொடுக்குறது சின்ன பசங்க நாங்கள் இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம். அபாகஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க 3 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பெரிய பசங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு சம் தெரியும், மேக்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே தெரியும். ஸோ அவங்க ஆன்சர் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்ட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில் வரும்போது அவங்க நம்பர்ஸ் கூட தெரியாது. நம்பர்ஸை நாங்களே ரைட் பண்ண வச்சு அதுக்கடுத்து அவங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்லி தரோம். ஸோ அவங்களால எங்கேயுமே வந்து அவங்கள டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது தப்பா. அவங்க நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை தான் லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அவங்க 3 இயர்ஸில் கற்றுக்கிற போது என்ன ஆகுனா 6 இயர்ஸ் போய் அவங்க ஸ்கூலில் அடிஷன், சப்ட்ராக்ஷன் எந்த மேக்ஸாக வரும்போதும் இந்த பசங்க தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அக்யூரேசி, ஸ்பீடு ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அவங்க மேக்ஸ்லேயே நம்பர் 1 வரும். கண்டிப்பாக மேம். மேக்ஸில் மட்டும் இல்லை மேம், இதை நல்லா தொடர்ந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லாயிருக்கும், மெமரி பவர் நல்லாயிருக்கும். ஓவரால் அவங்க கிளாஸ் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வருவாங்க. இன்னொன்று கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கும். அதனாலே லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே மேம், நீங்கள் இந்த அபாகஸ் வந்து கிளாஸஸ் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, உங்களோட பிளேஸ் வந்து எங்கே இருக்குது? மேம், நாங்கள் 2 இயர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் மேம். என்னோடய பிளேஸ் வந்து கருப்பாயனில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அதில் எல்லா பசங்களுமே ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குரிய அவார்டு செரமனி தான் இன்றைக்கி நடக்குது. ஓகே, இதில் உங்களோட பிரான்ச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க மேம். நம்ம இன்னைக்கு மேம், நான் ஒவ்வொருத்தங்களாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நந்தினி மேம். இவங்க வந்து செல்லூரில் வச்சுருக்காங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய் மேம். நான் வந்து செல்லூரில் ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏக்கு அப்புறம் நம்ம ஐடி ஃபீல்டில் போன பிறகு நம்ம இப்போ இருக்கோம்ல, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பிறந்துருச்சு, இந்த மாதிரி நம்மளோடதில் அடுத்தடுத்த ஒன்றொன்னா நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும்போது நம்ம வீட்டில் இருக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கிறணும் அப்படின்னு நம்ம கெரியர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் சில விஷயம் தோணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து அபாகஸ். ஸோ அபாகஸ் வந்து நான் லேர்ன் பண்ணது என்னோடய பாப்பா கிளாஸ் போய் அதில் எனக்கு பிடிச்சி அஸ் அ பேரண்ட்டாக இருந்து தான் நான் வந்துட்டு ஒரு டீச்சராக ஆனேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இது யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். இவங்க வந்து இதுக்கு இந்த ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில் வேணும்னு இல்லை. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படியும் டிசிப்ளின் சொல்லிக் கொடுப்போம், ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ படிப்பை சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளோட முக்கியமான திங்ஸே அதான். கிளாஸ்லேயும் நம்ம அதுதான் டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் என்ன எடுத்திருக்கோமோ அதை அப்படியே அக்யூரேட்டாக நம்மளோட பிராண்டோட திங்ஸ் மாறாமல் நமக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்துட்டு நம்ம அதை பசங்களுக்கு கன்வே பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்ததுக்கு ரீசனே அதுதான். என்னோடய ஃபேமிலி டைமும் எனக்கு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அந்த எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர்லேயும் நான் வந்துட்டு அதில் இதாக இருக்கேன்றப்ப எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களையும் நிறைய பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவல், நமக்கே ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட சாட்டர்டே கிளாஸ்னால் நம்ம என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வீக் டேஸ்னால் ஸ்கூலுக்குலாம் போகிறோன்னா நம்ம அந்த குழந்தைங்களை ஒவ்வொருத்தர் அவங்க பண்ணுற விஷயம் வந்து நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு இருக்க அந்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கே மறக்கும். இது வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸாவோ இதாவோ நாங்கள் பண்ணுறத விட எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோட ஒரு ஹாப்பினஸோட தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கானையே அதுதான் ரீசனே. நாங்கள் இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும், இதில் நாங்கள் இங்கிட்டு காம்படிஷனுக்கு காம்படிட்டர் இருக்காங்க, இதுக்கெலாம் நாங்கள் பயப்படவே கிடையாது. நாங்கள் இறங்கும் போது பரவாயில்ல, இறங்குவோம், நம்ம எப்படியும் அடுத்த லெவல் போயிடுவோம், அடுத்தடுத்து கொண்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் இறங்கினோம். ஸோ செல்லூர் பற்றி சொல்லணும்னா, செல்லூரில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அதாவது அவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், ஆனால்
செல்லூரை பொறுத்தளவு வந்து எப்படி இருக்கும்னா நான் இதெல்லாம் தேவையில்ல, அது ஸ்கூலுக்கு போகிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, இந்த மாதிரியும் இருக்கும். என்னை பொறுத்தவரை நானும் சில விஷயங்கள் பார்க்குறனால சொல்கிறேன், நிறைய பேரண்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக கொண்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் செலவழிக்க கூடாதுன்னு, ஆனால் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் செலவு பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் செல்லூரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மஹால் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு ஒரு 3 பேர் தான் நான் அட்மிஷனே போட்டேன். ஆனால் அதுலேயே நான் வந்துட்டு 30+ வந்துட்டு அடுத்தடுத்து அட்மிஷன் நமக்கு பசங்க வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளோட இது பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, நம்ம டிசிப்ளின் இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே வர பசங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்குறோம், ப்ளஸ் டிசிப்ளின்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். அதுதான் பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பாதுகாப்பாக இருக்க அந்த இடம் அப்படின்றது தான் பார்க்குறாங்க. அது எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா எங்களால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்துட்டு எந்த விதத்துலையும் ஹேட் ஆகக்கூடாதுன்றதுனால நாங்கள் ரொம்ப கம்பல்சரி. இன்னொன்று அவங்களோட ரிசல்ட் வைஸ் அடுத்த வயசு போகிறதுக்கு ஸ்கூல் லெவல்லையுமே நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க ஸ்கூலில் ஏதாவது மேக்ஸ் புக்காக இருந்தால் கூட என் ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு தான் வருவாங்க. ஸோ செல்லூர்லேயே வந்து இப்போ அந்த அபகஸ் சென்டர் வந்து இப்போ 3 இருக்குது. நாங்கள் வந்ததுக்கப்புறமே இப்போ ஒரு 3 சென்டர் இருக்குது. ஸோ 3லேயுமே எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. அந்த ஒரு அவேர்னஸ் எங்கள் ஏரியாவில் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரே எங்கள் ஏரியாவில் கிடையாது. டியூஷன் சென்டரு, ஜிம்மு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்ததெல்லாம் இதெல்லாம் என் ஃபஸ்ட் டைம். என்னையே தெரிகிறதுக்கு, நான் எங்கள் ஏரியாவில் தெரிகிறதுக்கு இந்த பொண்ணு அபகஸ் நடக்குது, அபகஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களே அது என்ன கிளாஸு அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட கேட்குற அளவுக்கு அந்த ஸ்கில்லை வந்துட்டு நம்ம அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆமாம் மேம். அது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ அவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது சின்ன ஒரு வார்த்தையில் அதையும் சொல்லிடுங்களேன். ஆமாம், செல்லூர்லேயே எங்களோட சஷ்டி கார் கேர் மல்டி பிராண்டட் கார் ஒர்க் ஷாப் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் தான் பார்த்துக்குறோம். ஸோ உங்களோட செல்லூர் மக்கள்லாம் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கார் சர்வீஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட சென்டருக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸு அண்ட் ஒர்க் ஷாப் தேவையான பிரிண்டிங், பெயிண்டிங், டிங்கரிங் ஒர்க் எல்லா வேலையுமே உங்கள் கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ மேம். அது நீங்களும் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், நாங்களும் பண்ணுறோம். மேம் வந்து அவங்களே அந்த கார் அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையுமே அவங்களுமே அதை வந்து பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டான உமன் இவங்க. அதுக்கப்புறம் மேம் இன்னும் வந்து பிரான்ச்சஸ் என்னென்ன இருக்குது? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா? இல்லை மேம், அப்படி எதுவுமே இல்லை மேம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் காலேஜ் போகிற பசங்க எங்கள்கிட்ட ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டியாக வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு அது பிடிச்சோடனே அது கேரியராகவே மாற்றிக்கிறாங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து அவங்களும் நல்லா டெவலப் ஆக இல்லை நிறைய வாய்ப்பு இருக்குது மேம். ஆக்சுவலாக ஏஜ் லிமிட் படிக்கணும். அதில் 3 இயர்ஸ் அப்படிலாம் கிடையாது மேம். எங்ககிட்ட வந்தோடனே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், இப்போ ஃபஸ்ட் லெவல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் லெவல் அவங்க போய் ட்ரைனிங் எடுப்பாங்க பசங்களுக்கு. அவங்க கூட பசங்க கூடயே சேர்ந்து அவங்களும் வளருவாங்க மேம். அப்படிலாம் இந்த இது அவங்க எவ்வளோ வருஷம் வேணால் கற்றுக்கலாம், எத்தனை தடவை வேணால் எங்ககிட்ட டவுட் கேட்கலாம். ஃபேக்கல்ட்டி ஃப்ரான்ச்சைஸி பொறுத்தவரைக்கும் ரொம்ப அவங்கள எப்படி சொல்ல நாலேஜபிளாக இருக்கணும்னு தேவையில்லை, பட் டீச் பண்ணுறதுக்கு பேஷனாக இருக்கணும். அது ஒரு குவாலிட்டி இருந்தால் போதும் மேம், கண்டிப்பாக அவங்க பண்ணலாம். இன்னொரு பிரான்ச் அவங்க மேம் கூப்பிடுங்க. மலர்விழி மேம், கடச்சனந்தர் மேம். உங்களோட நேமு, உங்களோட பிரான்ச் எங்கே இருக்குது, எத்தனை வருஷமாக இதை நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் மலர்விழி செல்வராஜ். நான் 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் மேம். கடச்சனேந்தரில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலனின்னு சொல்லிட்டு லைக் புதுப்பட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க, அது அங்கே தான் நம்மளோட சென்டர் இருக்குது. நான் மோர் தென் 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் சொல்லணுன்னா ஐ ஸ்டார்டட் திஸ் கரியர் ஆஸ் அ பேரண்ட். நான் பேரண்ட்டாக தான் நான் என் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் ஐ ஹேட் அ கிராஜுவல் இன்க்ரீஸ். அவன்கிட்ட ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்த்தேன் என் பையன்கிட்ட. ஸோ எனக்கு ஒரு ஆசை, நான் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி தான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இப்போ ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நான் எனக்கு நிறையாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் மோரோவர் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி பவர், ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்குது அவங்கள்ட்ட. அண்ட் அக்யூரேசி எனக்கு எப்படின்னா நம்ம they are ready to do even 25 rows addition subtraction. 25 rows நம்ம கேட்டால் கூட அவங்களால பண்ண முடியும். மோர் தென் 25, I'm saying 25, பட் அதுக்கு மேலேயே அவங்களால பண்ண முடியும். ஸோ நல்லாவே ரிசல்ட் போயிட்டுருக்குது. பேரண்ட்ஸோட இதுவுமே நல்லா ஃபீட்பேக், எனக்கு நல்ல சப்போர்ட் நல்லா கிடைக்கிது எனக்கு. இது இன்னும் அந்த இடத்துல இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் எதுவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு? ஜாங்கித் நகரில் பண்ணியிருக்கிறோம் மேம். இதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விஜயதசமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு பிரான்ச்சுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அம்மாப்பட்டின்னு சொல்லிட்டு லைக் நம்ம என்ன சொல்கிறது, அது கரெக்டாக காளிகாப்பன் ரோட்டில் இருக்குது. அங்கே ஒரு பிரான்ச்சை சாய் டியூஷன் சொல்லி நம்ம விவேதான்னு சொல்லி அவங்க மேம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ
அங்கேயும் போயிட்டுருக்குது. 3 பிரான்ச்சஸ் போயிட்டுருக்குது மேம். இப்போ பரவாயில்ல, மதுரையில் அவுட்டரில் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துட்டு கண்டிப்பான முறை. ஏன்னா கடைச்சேரிந்தலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுப்போ நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் மோரோவர் நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து பேரண்ட்ஸ் வில்லிங்காக வராங்க அவங்களோட. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து லைக் மேக்ஸ்னாலே ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதிலேருந்து வெளியே வரணுன்றக்காகவே வராங்க. பட் இதில் வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களோட நைஸ், அவங்களோட கொலீக்ஸ் அல்லது எல்லா ரெஃபரன்ஸுமே கிடைக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. உங்கள் பிளேஸ்லேயே நிறைய பிரான்ச்சஸ் தொடங்குறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஷியோர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். மேம், இன்னொரு பிரான்ச்சில் அடுத்து சுபாஷினி ஒத்தக்கடை மேம். நீங்கள் ஒத்தக்கடையில் எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சிட்ருக்கீங்க? இந்த அப்பாக்கஸ் ட்ரைனிங் வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கீங்க? எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கீங்க? எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தான் இயர்லியராக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். 2 months தான் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 weekலேயே காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம். என்ட்ரு ஆகிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸோடு என்ட்ரு ஆகிட்டோம். நானும் ஆஸ் அ பேரண்ட்டாக இருந்து தான் ஃப்ரான்ச்சைஸி வந்து எடுத்தேன். என்னோடய பாப்பா வந்து எப்படின்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஆஃப்டர் அபாக்கஸ்க்கு அப்புறம் டாப் 5க்குள்ளே வந்தாங்க. அந்த டிஃப்ரென்ஸுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடாது. நானும் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு என்ன ஒரு இடத்துல ஒரு டல்லாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏன் கெரியர் ஓரியன்டாக ஒரு ஜாப் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு கௌரி மேம் வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ் கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. 2 monthsக்குள்ளே எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்ட் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மேம் தான். அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ளஸ் என்னென்னா எனக்கு ஒத்தக்கடையில் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் எங்களோட விசிபிஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கிறனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வித்தின் 1 monthக்குள்ளே எனக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். இந்த கடையில் உங்களோட பிரான்ச்சஸ் வந்து நிறைய வளரட்டும். நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் பிரான்ச்சஸில் சேர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து ஒரு 2 பேர் சொன்ன விஷயத்தை நான் கவனித்தேன். எல்லாருமே அவங்க சொன்ன விஷயம், நான் என்னோட பையனை ஃபஸ்ட்டு நான் அனுப்புனேன், அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அபாகஸ்னால் உங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அவங்க பசங்க உள்ளே வரும்போது தான் இப்போ அபாகஸ்னால இவ்வளோ ஒரு மிராக்கிள் நடக்குதா, ஃபோக்கஸ் தான் மெயின். அந்த ஃபோக்கஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். என்கிட்ட ஒரு 3 years பையன் வந்தான், ப்ரீகேஜி படிக்கிற பையன். அவன்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது ஃபோக்கஸே கிடையாது. அதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக வந்தாங்க. ஏன்னா அவன் ப்ரீகேஜி படிக்கிறான். மேம் என்ன சொன்னாலும் மேலே இங்கே தான் பார்த்துட்டு இருந்தான். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட 0 நான் இங்கே எழுத வைக்கும் போது அவன் மேலே பார்த்துட்டு தான் 0 எழுதினான். இப்போ யூகேஜி படிக்கிறான். 25 rows சம்மாக இருக்கட்டும், 3 digit சம்மாக இருக்கட்டும், என்ன சம்மாக இருந்தாலும் அவன் தனியாக உட்காந்து எவ்வளோ டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போவும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போனாங்க இந்த அபாகஸ் இதுலையும். ஸோ இதான் மேம் அந்த டிஃப்ரெண்ட். நீங்கள் மேஜிக் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வரப்போ பேரண்ட் டீச்சராக மாறுறதுங்கிறது ஒரு பெரிய டிவி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. உங்களோட இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்படி சொன்ன அமௌண்ட்டையும் தாண்டி அவங்க வந்து அந்த பேரண்ட் வந்து சொல்லும்போது ஒரு ஹாப்பி இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வித்தின் 2 months அந்த மேமே கூப்பிட்டு இப்போ உங்கள் பையன் வந்து என் ஐ டு ஐ கான்டாக்ட் நல்லா இருக்குது, அவன் நல்லா கவனிக்கணும், அதை சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் பிள்ளைங்க வந்து எப்படி டேலண்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களும் வரணுங்கிறதுக்காண்டி நீங்கள் எஃபர்ட் போட்டுருக்கீங்க இல்லையா? இது ஏனிங்கையும் தாண்டி ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு பேரண்ட்டாக உங்கள் ஸ்டூடெண்ட்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டீச்சராக வந்துட்டு அதுவும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நீங்கள் அப்பாக்கஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே நீங்கள் இது வந்து ஆன்லைனில் ஃபாரினில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கற்றுக்குறாங்க. ஓ, ஏன்னா நிறைய உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே. எப்படி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வீக்லி ஒன்ஸா இல்லை வீக்லி ட்வைஸ் போகும் மேம்? ஆக்சுவலாக வந்து வீக்லி ஒன்ஸ் இங்கே வர்றாங்க, 2 hours கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆன்லைனுங்கிற பசங்களால் 2 hours நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ 1 hour வீக்லி 2 daysங்கிற பேஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் 3 yearsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 3 yearsனால் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் கேட்போம். ஒரு 6 months எங்ககிட்ட வந்துட்டு அடுத்து பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காரக்கூடாது. செல்ஃபாக அவங்களே தனியாக அவங்கள இது பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம், ரெடி பண்ணிடுவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதில். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து கீர்த்தி மேம் பழங்கணத்தம். வாங்க.
ஹாய் மேம். ஹாய். உங்கள் நேமு? என்னோட பேர் கீர்த்தனா. ஓகே. உங்களோட பிரான்ச் எங்கே அமைஞ்சு? நான் வந்து பழங்கானத்தத்தில் வச்சுருக்கேன். ஓகே. எத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? இது ஃபஸ்ட்டு பிரான்ச் எனக்கு. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? இப்போ எனக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து? நான் ஏற்கனவே கௌரி மேம் கூட வந்து கற்பாரிலிருந்து ஃபுல்லாமே ரன் பண்ணோம். ஓகே. அப்போ வந்து அங்கே கிளாஸஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க கூட சேர்ந்து அபாகஸும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அங்கே பழங்கானத்தம் போயிட்டோன்னா அங்கே நான் ஓனாக எனக்கு ஒரு ஃப்ரான்சைஸி நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அபாகஸ்க்கும். மீதி கிளாஸஸ்மே வந்து கோதை கலா கேந்திரம் சொல்லிட்டு பேரில் அது தனியாக கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ரன் ஆகிட்டுருக்காங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷம். பழங்கானத்தில் இந்த பிரான்ச்சஸ் வந்து இன்னும் நல்லா வளர்றதுக்கு எங்கள் சேனல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரக்கு நிறைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஷூர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேம். ஓகே. அப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்க நினச்சேன். டான்ஸ் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா டான்ஸும் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, கீபோர்ட் சொல்லிக் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. இல்லை மேம், இது வந்து அபாகஸ் ப்ரோக்ராம்னால அபாகஸ் பற்றியே பேசணும். ஓகே. ஓகே. மேக்ஸிமம் கருப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா சரிகமப்பா டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு வச்சு ரன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரே இடத்துல பசங்களுக்கு எல்லா விதமான எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த டேலண்ட் ஃபுல்லாக இங்கேயே அவங்க கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா பார்த்து நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இங்கேயே பரதம் 2 days, கீபோர்ட் 2 days, வோக்கல், சிலம்பம், எல்லா விதமான கிளாஸும் போகுது. ஹிந்தியிலேருந்து டேக்வாண்டோவில், செஸ், ட்ராயிங், வெஸ்டர்ன், எல்லாமே போகுது மேம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி மாஸ்டர்ஸ். எந்த ஒரே மாஸ்டர் வந்து எல்லா கிளாஸ் எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருலையுமே இப்போ இப்போது பரதமில் வர்றாங்கன்னா அந்த பசங்களுக்கு அரங்கேற்ற வரைக்கும் நாங்கள் கொண்டு போகணும். அதே மாதிரி சிலம்பம்னு வந்தாங்கன்னா அந்த பசங்க பிளாக் பெல்ட் ஒர்க்கு எடுத்துருப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மேம் இருப்பாங்க எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மேம். ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு அபாகஸ் பற்றி நம்ம பேசுகிறப்ப ஆனாலும் உங்களோட இதில் வந்து ஸ்டூடியோவில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய திறமைசாலிகளை வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும். இல்லை, பார்க்குற லேடிஸ் யாராக இருந்தாலும் சப்போஸ் ஏதோ ஒரு இதில் நம்ம பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாமல் இருந்தாங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரையில் வேறு எங்கேயாவது இருந்தால்? மதுரைன்னு இல்லை மேம், எங்கே இருந்தாலும் ஓகே. ஓகே. அவங்க சென்னையில் இருக்கட்டும், பெங்களூரில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், எங்கே நினச்சாலும் அவங்களால பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியும். தாராளமாக அது கைடன்ஸ் நாங்கள் கொடுப்பீங்க. எங்களோட இதை பார்த்தாவே தெரியும் நாங்கள் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் எல்லாம் பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேம். ஓகே மேம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பேசின எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களோட பிள்ளைங்களை இன்னும் நீங்கள் நிறைய டேலண்ட்டாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அபாகஸ், அதுக்கப்புறம் டான்ஸு, கீபோர்டு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸில் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இவங்களும் பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த விழாவில் வந்துட்டு இன்றைக்கி வந்து கலந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து இவங்க அவார்டு கொடுக்க போகிறாங்க. நிறைய பிள்ளைங்க அவார்டும் வந்து வாங்க போகிறாங்க. இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வரவங்க யார்? கவிதா பென், மிஸ்ஸஸ் கவிதா பென். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி டாக்டர் ஃப்ரம் ஹானா ஜோசப். அண்ட் ஆல்சோ அவங்களும் ஒரு யூஃபோரியா டான்ஸ் ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேமுக்கு வந்து பரதம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே அவங்க இப்போவும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூல் எப்படி மேம் முடியுதுன்னா, மேம் அங்கே ஏற்றுற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இறக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ளஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனராக நம்ம குமார் மாஸ்டர், அவர் கொரியோகிராஃபர். ப்ளஸ் வந்து அவங்க பசங்க மேலே ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்ல, எப்போவுமே ஆல்வேஸ் பசங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பசங்க நல்லா வரணும்னால. ஸோ இன்றைக்கி அவரையும் இன்வைட் பண்ணுறோம். ஓகே. ஓகே. இன்றைக்கி நம்ம அவங்களையும் வந்து மீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸையும் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கீழே கொடுக்குறோம். நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, மதுரை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்கள இங்கே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.